Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. வணக்கம். செய்திச் சுருக்கம். இத்தாலி சென்றார் பிரதமர் மோடி. G7 அமைப்பில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, கனடா, ஜப்பான் ஆகிய முன்னேறிய நாடுகள் உள்ளன. ஒவ்வொரு வருடமும் G7 நாடுகளின் மாநாடு நடக்கும். இந்த ஆண்டுக்கான மாநாடு இன்று முதல் 15ஆம் தேதி வரை இத்தாலியில் நடக்கிறது. மாநாட்டில் பங்கேற்க இந்தியா உட்பட 12 வளரும் நாடுகளின் தலைவர்களுக்கு இத்தாலி அழைப்பு விடுத்தது. மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி இன்று இத்தாலி சென்றார். ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் ஹமாஸ் போர் பற்றியும் அதனால் உலக நாடுகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. கருணை மதிப்பெண் விவகாரம். ஜூன் 23 நீட் மறு தேர்வு. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடந்தது. 24 லட்சம் பேர் தேர்வை எழுதினர். தேர்வு முடிவுகள் ஜூன் 4 வெளியானது. ஹரியானாவில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் தேர்வெழுதிய 7 மாணவர்கள் உள்பட 67 பேர் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்றது சந்தேகத்தை கிளப்பியது. அது மட்டுமின்றி 1563 தேர்வர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு வந்தன. வழக்கை நீதிபதிகள் விக்ரம் நாத் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. தேர்வு நேரம் குறைவாக வழங்கப்பட்டதால் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது. கருணை மதிப்பெண்கள் வழங்கிய தேர்வர்களுக்கு மறு தேர்வு நடத்தப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை கோர்ட்டில் தெரிவித்தது. இதை ஏற்ற நீதிபதிகள் 1563 மாணவர்களுக்கும் மீண்டும் நீட் நுழைவுத் தேர்வு நடத்த அனுமதி அளித்தனர். அதேவேளை கவுன்சிலிங் நடத்துவதற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டனர். 1563 மாணவர்களுக்கும் ஜூன் 23ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடத்தப்பட்டு 30ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும் என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மறு தேர்வை எழுத விரும்பும் மாணவர்கள் எழுதலாம், இல்லையென்றால் கருணை மதிப்பெண்கள் இல்லாமல் அவர்கள் பெற்ற மதிப்பெண்ணே தொடரும் என்றும் தெரிவித்துள்ளது. வெடிக்கும் திமுக உட்கட்சி பூசல். ஓரங்கட்டப்படுகிறாரா மஸ்தான்? விழுப்புரத்தில் திமுக அமைச்சர்கள் செஞ்சி மஸ்தான், பொன்முடி ஆதரவாளர்கள் இடையிலான உட்கட்சி பூசல் பூதாகரமாகி உள்ளது. கடந்த மாதம் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் நடந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் இருவரும் மைக்கை பிடுங்கிக் கொண்டு சண்டையிட்டது பரபரப்பாக பேசப்பட்டது. அமைச்சர் பொன்முடியின் பதவி பறிப்பும் அதன்பின் பதவியேற்பும் நடைபெற்ற போது மஸ்தான் பொன்முடியை சென்று பார்க்கவில்லை, தொலைபேசியில் கூட நலம் விசாரிக்கவில்லை. இதனால் மஸ்தான் மீது பொன்முடிக்கு கோபம் இருந்தது. இது மஸ்தானின் மாவட்ட செயலாளர் பதவியை பறிக்கும் அளவிற்கு சென்றது. மஸ்தானின் திமுக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட அன்றே விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக பொன்முடியின் மகன் கௌதம் சிகாமணி நியமிக்கப்பட்டார். இதிலிருந்து விழுப்புரத்தில் பொன்முடியின் கை ஓங்கியது தெரிந்தது. இது மட்டுமல்லாமல் விக்கிரவாண்டி தொகுதி திமுக தேர்தல் பணிக்குழுவிலும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சரான மஸ்தான் பெயர் இடம்பெறவில்லை. திமுக தேர்தல் பணிக்குழு துணை பொதுச் செயலாளரான அமைச்சர் பொன்முடி, கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி ஆகியோர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் அமைச்சர்கள் நேரு, வேலு, பன்னீர்செல்வம், சக்கரபாணி, அன்பரசன், சிவசங்கர், கணேசன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, லட்சுமணன் எம்எல்ஏ ஆகியோர் மட்டுமே இடம்பெற்றுள்ளனர். விரைவில் மஸ்தானின் அமைச்சர் பதவியும் பறிக்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன. ஈவேரா காந்தி வரலாறை கிளப்பி மேடையிலேயே நடந்த சண்டை. தமிழக காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் ஈவேரா மற்றும் மகாத்மா காந்தியை பீட்டர் அல்போன்ஸ் விமர்சித்து பேசியது சர்ச்சையாகியுள்ளது. நாம் சமூக நீதியே பேசவில்லை, அதிகார பங்கீட்டை பற்றி பேசவில்லை. தந்தை பெரியார் அவர்கள் மகாத்மாவுக்கு கடிதம் எழுதினார். எங்கள் ஊரிலே ஒடுக்கப்பட்டவனை கிணற்றிலே தண்ணீர் குடிக்க அனுமதிக்கிறார்கள், மறுக்கிறார்கள். கோவில்களுக்குள்ளே அனுமதிப்பதில்லை. நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், நான் போராட வேண்டும் என்று மகாத்மா காந்திக்கு எழுதின போது மகாத்மா காந்தி சொன்னார், அவர்கள் தண்ணீர் எடுக்க விடவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தனி கிணறு வெட்டி கொடு. அவர்கள் கோயிலுக்குள்ளே விடவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தனி கோவில் கட்டி கொடு, நான் பணம் அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஆனால் தந்தை பெரியார் சொன்னார், அப்படி அவன் ஒரு தனி கிணறு வெட்டி அதில் தண்ணீர் குடிப்பதை விட, அப்படி ஒரு தனி கோவில் கட்டி அவன் வழிபடுவதை விட அவன் செத்தே போகட்டும், நான் சுயமரியாதையோடு வாழ்வேன் என்று சொன்னார். அன்றிலிருந்துதான் காங்கிரஸ் கட்சியினுடைய சரித்திரம்.
எப்படி 60 ஆண்டுகள் நாம் ஆட்சி கட்டிலே தமிழ்நாட்டிலே இல்லை என்று சொன்னால் அந்த சமூக நீதி என்கிற அந்த முன்னேற்பாட்டை எடுக்க தவறிவிட்டோம். ஏமா நான் என்கிட்ட இருக்குமா? நீங்க மகாத்மா காந்தி வந்து பணம் அனுப்புறேன்னு சொல்லலையா? இல்ல இல்ல சொல்ற இது நடந்தது. நான் சொல்றேன் வரலாறு சொல்றேன் உட்காருங்க. இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா, சமூக நீதியினுடைய அடிப்படையிலே இந்த கட்சியை எப்படி எடுத்துட்டு போகணும். இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுக்க ஒரு கேள்வி வைத்தார். இந்தியாவில் இருக்கிற செயலாளர்களிலே 95 செயலாளர்கள் இருக்கிறார்கள். அந்த 95 செயலாளர்களிலே பெற்றார்களுடைய அந்த சமூக நீதி போராட்டம் காங்கிரஸ் கட்சியுடைய தளத்திலே எடுத்து அதிகாரத்தை அடித்தட்டு மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு அதிகாரத்தின் சாவிகளை ஒப்படைக்கவில்லை என்று சொன்னார். காங்கிரஸ் கட்சி இன்று ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கிற இந்த மிகப்பெரிய போராட்டம் வெற்றி பெறாது. அதற்கான தளமாக தமிழக காங்கிரஸ் தளத்தை மாற்ற வேண்டும். ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன், நான் சொல்றேன். தயவுசெய்து உட்காருங்க. ஹலோ, எங்க கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. தலைவர் பேசும்போது அப்படிலாம் குறுக்க பேசக்கூடாது. அவரு கருத்தை அவர் சொல்றாரு, பேசுங்க ப்ளீஸ். கருத்து அமைதியா இருங்க. அதாவது ஊராட்சி மன்ற ஒன்றிய தேர்தலிலே நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நம்ம தங்கபால் அவர்கள் தலைமையாக இருக்கின்ற போது ஒரு கமிட்டி போட்டோம். தங்கபால் அவர்கள் மாநில தலைவராக இருக்கின்ற போது நான் பஞ்சாயத்து தேர்தலுக்காக 9 பேர் கொண்ட ஒரு குழு போட்டோம். அந்த 9 பேர் கொண்ட குழு இருந்து முதலிலேயே பேசி எந்தெந்த மேயர் நமக்கு வேண்டும், எந்தெந்த நகர்மன்ற தலைவர் வேண்டும், எந்தெந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர் வேண்டும், அதில் எப்படி வாங்க வேண்டும் என்பதை முதலிலே திட்டம் போட்டு பேசி அதற்கு அடிப்படையான வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி, அப்ப அதிமுக நினைக்கிறேன் அதிமுக அதை என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், அவர் ஒரு கமிட்டி போடணும். அவரு நான் வந்து அவர் தலையிலே தூக்கி வைக்கிறேன். அதற்கான ஒரு குழுவை போட்டு ஆராய்ச்சி செய்து அதற்கான அதை போன்ற வேலைகளை செய்ய வேண்டும் என்பதான் சொல்றேன். எலெக்ஷன் அறிவித்த பிறகு அதுல போய் ஒரு இடம் வேணும்னு கேட்டு ஒரு இடத்தை வாங்கி அவர் சேர்மன் உட்கார்ந்து இருக்கிறார். நம்ம மயிலாடுதுறை தலைவர் அவர் சேர்மன் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டவன்னு கேளுங்க. அருணாச்சல் முதல்வராக பெமா காண்டு பதவியேற்பு. அருணாச்சல பிரதேசத்தில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடந்தது. மொத்தமுள்ள 60 தொகுதிகளில் பாஜக 46 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. நேற்று நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பெமா காண்டு முதல்வராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். இன்று இடாநகரில் நடந்த பதவியேற்பு விழாவில் பெமா காண்டு 3வது முறையாக முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு கவர்னர் KT பட்நாயக் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் துணை முதல்வராக சவுனாமையின் பதவியேற்றார். பதவியேற்பு விழாவில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், JP நட்டா, கிரண் ரிஜிஜு, அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குவைத் தீ விபத்து ஏற்பட்டது எப்படி? பரபரப்பு தகவல்கள். குவைத்தின் தெற்கு பகுதியில் உள்ள மங்கப் நகரில் தொழிலாளர்கள் தங்கும் 6 மாடி அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. நேற்று காலை 6 மணி அளவில் கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பலர் தீயில் சிக்கியும் மூச்சு திணறியும் இறந்தனர். 92 பேர் உயிர் தப்பினர். இதுவரை 43 இந்தியர்கள் உட்பட 49 பேர் இறந்துள்ளதாக குவைத் அரசு தெரிவித்துள்ளது. இறந்தவர்களில் அதிகமானவர்கள் வடமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். அவர்களுக்கு அடுத்தபடியாக கேரளா, தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களும் அதிக அளவில் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 50க்கும் மேற்பட்டோர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சோக சம்பவத்துக்கு பிரதமர் மோடி, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், காங்கிரஸ் தலைவர் கார்கே, ராகுல் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி உத்தரவின் பேரில் வெளியுறவு இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் அவசரமாக குவைத் புறப்பட்டு சென்றார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வெளியுறவுத்துறைக்கு மோடி உத்தரவிட்டுள்ளார்.
தீ விபத்து குறித்த தகவல்களை அறிய 965655505246 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என குவைத் இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இதேபோல தமிழக அரசும் அவசர உதவி எண்களை வெளியிட்டுள்ளது. தீ விபத்தில் பலியானவர்களின் உடல்களை அடையாளம் காணும் வகையில் DNA சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இறந்தவர்களின் உடல்களை இந்திய விமானப்படை விமானத்தில் இந்தியா கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்துள்ளது. குவைத் தீ விபத்து இந்தியாவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்த திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. தீ விபத்து நடந்த அபார்ட்மெண்ட் 6 மாடிகளை கொண்டது. 195 பேர் தங்கியிருந்தனர். அவர்களில் 150க்கும் மேற்பட்டவர்கள் இந்தியர்கள். 20 பேர் இரவு பணிக்காக சென்றதால் உயிர் தப்பினர். காலை 4:30 மணியளவில் அடுக்குமாடி குடியிருப்பின் பிளாக் 4 தரைதளத்தில் செக்யூரிட்டியின் குடியிருப்பில் உள்ள சமையல் அறையில் திடீரென தீப்பிடித்துள்ளது. இதில் அங்குள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்தது. இதனால் தரைதளம் முழுவதும் தீப்பிடித்து எரிய துவங்கியது. தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் பிற தளங்களுக்கும் வேகமாக பரவியது. அதிகாலை நேரம் என்பதால் பல தொழிலாளர்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனர். சுதாரித்து எழுவதற்குள் தீ மற்றும் கரும்புகை சூழ்ந்துவிட்டது. தீயில் கருகியும் மூச்சு திணறியும் பலர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பலர் உயிர் தப்ப மொட்டை மாடிக்கு ஓடினர். சிலர் ஜன்னல் வழியாக வெளியே குதித்து காயங்களுடன் உயிர் தப்பினர். ஒரு சிலர் கீழே குதித்ததில் இறந்தனர் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. குவைத் விபத்தில் இறந்த தமிழர்களின் சோக பின்னணி மொத்தம் 5 பேர். குவைத் மங்காஃப் நகரில் உள்ள 6 மாடிகளை கொண்ட குடியிருப்பில் நேற்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. தொழிலாளர் முகாம் என அழைக்கப்படும் அக்குடியிருப்பில் 200க்கும் அதிகமான வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் தங்கியிருந்தனர். விபத்து ஏற்பட்ட நேரம் அதிகாலை 4 மணி என்பதால் தூக்கத்திலிருந்து விழித்த பலர் மூச்சு திணறல் ஏற்பட்டு வெளியேற துவங்கினர். அதற்குள் தீ மளமளவென பரவி இந்தியர்கள் உட்பட 53 பேர் உயிரை பறித்தது. பலர் தீ காயங்களுடன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகினர். இதில் 5 பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள், 2 தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது முதலில் தெரியவந்தது. இப்போது தமிழகத்தில் மேலும் 3 பேர் இறந்த தகவலை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உறுதிப்படுத்தியுள்ளார். ராமகருப்பன், வீராசாமி மாரியப்பன், சின்னதுரை, கிருஷ்ணமூர்த்தி, முகமது ஷெரீப், ரிச்சர்ட் ராய் என 5 தமிழர்கள் இறந்த தகவல் இன்று வெளியாகியுள்ளது. இந்த கோர விபத்துக்கு காரணம் ஒரு தொழிலாளியின் வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்ததுதான் என முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. இறந்த தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளிகளில் ஒருவர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 65 வயது ராமு. இவர் குவைத் சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் 26 வருடமாக பணியாற்றி வந்தார். கடந்த வாரம்தான் பணி நிறைவு செய்து சொந்த ஊர் திரும்ப காத்திருந்தார். இந்த சமயத்தில் அவர் பரிதாபமாக இறந்தது அவரது குடும்பத்தாரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. எங்கள் அப்பா பேர் ராமு. எங்கள் ஊர் தென்னவனூர். இப்போ இருக்கிறது பட்டணங்கள். எங்கள் அப்பா 26 வருஷமாக குவைத்தில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாரு. அந்த கம்பெனி சென்டர் பேர் இல்லை, NPTCன்னு சொல்கிறாங்க. ஆனால் கடை பேர் ஹைவே சென்டர் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 26 வருஷம் முடிஞ்சது. அவங்க விசா முடிஞ்சிருச்சுன்னு கிளம்புறதா இருந்தது. இந்த நைட் தூங்க போகும்போது அதிகாலையில் ஒரு 3:30-4 மணி போல் இந்த கோரசம் நடந்துடுச்சு. அதில் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் என்னென்னா அவருடைய உயிரை தான் என்னால் காப்பாற்ற முடியல. உடலையாச்சும் காப்பாற்றி மத்திய அரசு மாநில அரசும் என்கிட்ட சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். குவைத்தில் இறந்த மற்றொரு தமிழர் கடலூர் முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னதுரை. இவர் குவைத்தில் 15 ஆண்டு காலமாக வேலை செய்து வருகிறார். சின்னதுரை குவைத் தீ விபத்தில் இறந்த தகவலை அவர் நண்பரும் உறுதிப்படுத்தியுள்ளார். சின்னதுரை இறந்த தகவல் குறித்து அவர் வேலை செய்யும் நிறுவனத்திலிருந்து இன்னும் அறிவிப்பு வெளியாகவில்லை. மீதமுள்ள 3 தமிழர்களின் பின்னணி குறித்து விசாரணை நடக்கிறது.